எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 7. இரவு உணவு முடிந்த பிறகு தனதறைக்கு சென்றவர்கள் உறங்கிப் போக ராஜேந்திரன் மட்டும் உறங்காமல் ஒரு சில நினைவுகளோடு மனதில் அசை போட்டபடி படுத்திருந்தார். ஆதவன் எப்போதும் போல் தனது அன்றாட பணிகளை செய்ய களமிறங்கி இருந்தார். யசோதா அடுப்படியில் நின்றவர் எப்போதும் போல் உணவுக்கு தாளித்துக் கொண்டு ஆடலையும் சக்தியையும் சேர்த்து தாளித்துக் கொண்டு இருந்தார். ஒரு வழியாக ஆடல் கல்லூரிக்கு கிளம்பியவள் தனது தாயிடம், அம்மா, இன்னைக்கு ஈவினிங் லேட்டா தான் வருவேன், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. அது என்ன ஸ்பெஷல் கிளாஸ்? நீதான் எல்லாத்துலேயும் முதல் இடமாச்சே, உனக்கு எதுக்கு ஸ்பெஷல் கிளாஸு என்று சக்தி நக்கலுடன் கேட்க அவனை முறைத்து பார்த்தவள், நீ தினமும் அப்பாக்கு அம்மாக்கு தெரியாம கிளாஸை கட்டடிச்சிட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் விளையாடுறியாமே என்று இடுப்பில் கை வைத்து கேட்கவும் அரண்டு போனவன், நான் கிளம்புற என்று ஒரே ஓட்டமாக சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். அதை பார்த்து வில்லி போல் சிரித்தவள், ஹஹா, பொட்டலங்கா சைஸ்ல இருந்துட்டு பேச்ச பாரு என்று முணுமுணுத்து கண்டாள். கல்லூரிக்கு வந்து சிவாவை தேடி அலைந்த யாழினி அவனது கிளாஸுக்கு வந்து பார்க்க இன்னும் கல்லூரி மாணவர்கள் வந்து சேர டைம் இருப்பதால் ஒரு சிலர் மட்டுமே வந்து இருந்தனர். யாழினியின் கண்கள் சிவாவை தேடியது. சிவா லாஸ்ட் பெஞ்சில் அமர்ந்து தனது கூட படிக்கும் ஒரு பெண்ணிற்கு ஏதோ மும்முரமாக சொல்லிக் கொடுத்து கொண்டும் அவளது நோட்டில் வரைந்து கொண்டும் இருந்தான். அதை பார்த்த யாழினி கடுப்பின் உச்சத்திற்கு சென்றாள். நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டானா, மொத்த பொண்ணுங்கள்ட்ட மட்டும் பேசுவானா என்று உள்ளுக்குள் புகைந்தவளை மேலும் வெறுப்பேற்றும் விதமாக அவளது தோழிகளும், என்னடி யாழினி இது, அவளுக்கு மட்டும் எதை ஸ்பெஷலா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான், என்னவா இருக்கும், ஒருவேளை அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கோம் என்றதும் அவர்களை திரும்பி முறைத்து பார்த்தாள். எங்களை முறைக்காதடி, நாங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்ற, அவனை பாரு, அந்த பொண்ணுக்கு சின்சியரா சொல்லிக் கொடுக்க அவளை பாரு எப்படி அவன் கூட உரசிட்டு உட்காந்துருக்கா, அப்ப தோலை வச்சு அவனை இடிக்கிறான் என்று எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிக்கொண்டு இருந்தார்கள். கபிலன் கிளாஸுக்கு அப்பொழுதுதான் வந்து சேர்ந்தான். யாழினியும் அவளது தோழிகளும் நின்று முறைப்பதை பார்த்தவன், இதுங்களா? ஆமா, யார் அதுங்க முறைக்குதுங்க என்று அவர்கள் பார்வையின் திசை பக்கம் பார்க்க சிவாதான் இன்னொரு பெண்ணுடன் அமர்ந்திருந்தான். ஓ, இதுதான் கதையா என்று எண்ணியவன், பை த பை, பணக்கார பாற்றீங்களா, கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா, கிளாஸுக்கு போகணும் என்றதும் யாழினி கபிலனை பார்க்க யாழினியின் கண்களில் எப்போது வேணும்னாலும் கீழே விழுவேன் என்ற ரீதியில் கண்கள் குளமாக இருந்தது. கபிலனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகத்தான் இருந்தது. உள்ளே நுழைய போனவனிடம் யாழினியின் தோழிகளில் ஒருத்தி விரலில் சொடக்கிட்டு, ஹல்லோ, ஒரு நிமிஷம் என்று திமிராக அழைக்க கபிலன் திரும்பி அவளை முறைத்தவன், என்னன்னு சொல்லு மினிக்கி என்று இடுப்பில் கை வைத்து கேட்கவும் அவர்களுக்கு வந்ததே கோபம். ஹேய், மினிக்கி கிணிக்கின்னா அவ்வளவுதான். என்னடி பண்ணுவீங்க? மினிக்கிங்களை மினிக்கின்னு தானே கூப்பிட முடியும். சரி சொல்லு மினிக்கி, எதுக்கு கூப்பிட்டா? ஏ யாழினி, பாத்தியா, இவனுங்களா எப்படிதான் பேசுவானுங்க. எப்போதுமே நமக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் அடிமட்டத்துக்கு தான் போவோம் என்று யாழினியை பார்க்க அவள் எங்கே இதையெல்லாம் கண்டு கொண்டால் அவள் பார்வை முழுக்க முழுக்க சிவாவிடம் மட்டுமே நிலைத்து இருந்தது. கபிலன், ஏய் இந்தாருங்கடி, காலையிலே வெறுப்பேத்திட்டு நிக்காதீங்க, ஓடிருங்க, அடிமட்டன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இங்க வந்து எதுக்கு நிக்கணும்? அடிமட்டத்துல உள்ளவங்க படிக்கிற காலேஜில் எதுக்கடி படிக்கிறீங்க? டிசியை வாங்கிட்டு போங்கடி குந்தானிங்களா என்று உண்மையான கோபத்துடன் திட்டினான். ஏய், ரொம்ப பேசாத, உன் ஃப்ரெண்ட் சிவா கூட ஒரு பொண்ணு இருக்காளே, அவ யாரு என்று கேட்க கடுப்பில் இருந்த கபிலன், அவ யாரா இருந்தா உங்களுக்கு என்னடி குந்தானிங்களா? காலேஜ் வர மாதிரியா வரீங்க? ஆமா, பாதி ட்ரெஸ் எல்லாம் எங்க வீட்லயே வச்சுட்டு வந்துருவீங்களா என்று கேட்கவும், ஏய் சே, இதுதான் ட்ரெண்ட் என்றால் ஒருத்தி கடுப்புடன். எது, பாதி அவுத்துப்பட்டு காலேஜ் வர்றதா? போய் ட்ரெஸ்ஸை ஒழுங்கா காலேஜுக்கு வர்றது மாதிரி போடுங்க, ஃபேஷன் ஷோக்கு வர்றது மாதிரி வராதிங்க, போங்கடி என்று அவர்களை திட்டிவிட்டு உள்ளே போகவும், போது யாழினி, இதுக்கு மேல எங்களால அவமானப்பட முடியாது. இனி நீ ஆச்சு, உன் லவ் ஆச்சு. சே, எப்படிலாம் கீழ்த்தரமா பேசுறான், இந்த மாதிரி ஆளுங்களால மட்டும்தான் இப்படி கீழ்த்தரமா பேச முடியும் என்று ஒருத்தி யாழினியின் காதில் ஓதிக்கொண்டிருக்க ஆடல் பின்னால் நின்று அனைத்தையும் கவனித்தும் கேட்டுக்கொண்டும் இருந்தவள் சட்டன அவளின் பின்பொன்னடையில் ஓங்கி ஒண்ணு வைத்தாள். ஆ என்று கத்த யாழினி உட்பட அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே ஆடல் நின்று கொண்டு இருந்தாள். ஏய், எதுக்கு பெண் அடிச்ச? அச்சோ, அடிச்சனா? கட்டெரும்புங்க, அதை தானே தள்ளிவிட்டேன். அந்த கட்டெரும்பு கடிச்சா ரொம்ப வலிக்கும், நான் உங்களை காப்பாத்தியிருக்கேன். தேங்க்ஸ் எல்லாம் வேணா, நான் வரேன். பவ்யமாக கிளாஸுக்குள் நுழைந்து கொண்டாள். ஏய், வாங்கடி போலாம், இனி இங்க நின்று அசிங்கப்பட வேண்டாம் என்று மற்றவர்கள் செல்ல அடி வாங்கியவள்
பின் கழுத்தில் கையை வைத்து வழியில் தேய்த்து கொண்டே சென்று விட்டாள். யாழினி அந்த இடத்தை விட்டு அசைவேனா என்றபடி நின்றிருந்தாள். அப்போது மாலினியும் கிரிஜாவும் உள்ளே செல்ல அவர்களிடம் யாழினி, ஒரு நிமிஷம் என்றதும் இருவரும் நின்று திரும்பி அவளை பார்க்க, சிவா பக்கத்தில் இருக்க பொண்ணு யாரு என்று கேட்கவும் கிரிஜாவோ துளியும் யோசிக்காமல், அதுதான் சிவா லவ் பண்ற பொண்ணு, அதனாலதான் சிவா உன்னை பாக்குறப்பெல்லாம் ஒதுங்கி போவான் என்று சொல்ல மாலினிக்கு ஷாக்காகத்தான் இருந்தது. பின் இருவரும் தனது இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டனர். யாழினிக்கோ மனதில் காதலின் வலி உச்சத்தை தொட நொடியும் தாமதிக்காமல் கிளாஸுக்குள் சென்றாள். வேக வேகமாக சிவா அமர்ந்திருக்கும் இடத்திற்கு சென்றவள் அவன் வரைந்து கொண்டு இருந்த நோட்டை தூக்கி வீசி அவன் அருகில் அமர்ந்திருந்த பெண்ணை பிடித்து கீழே தள்ளி இருந்தாள். சட்டென்று புயல் அடித்தது போல் நடந்த விஷயத்தை உணரவே சிவாவுக்கு சிறிது நேரம் பிடித்தது. கீழே விழுந்த பெண் கைமுட்டியை தேய்த்து கொண்டே எழ, சிவா, ஏய் யாழினி, பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு, எதுக்கு அவளை தள்ளிவிட்ட என்று கத்தா. ஆமா, பைத்தியம்தான். இவ பக்கத்துல உட்காந்து பேசுறது எனக்கு பிடிக்கல. காலேஜ் ஓபன் பண்ண நாள்ல இருந்து உன் மேல பைத்தியமா இருக்க. உன்னை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. அதனாலதான் நீ எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் உன் பின்னாடியே சுத்திட்டு கிடக்க. உனக்கு புரியலையா ஏன் என்ன பிடிக்கல சிவா என்று கண்ணை கசக்கி தேம்பி அழ, சிவா அவளிடம், ச போது நிறுத்து, டிராமா பண்ணாத. காலேஜுக்கு தானே வர, இல்ல லவ் பண்ண வரியா? உன்ன மாதிரி பணக்கார நாய்ங்களுக்கு லவ் வரி என்டர்டைன்மெண்ட் இல்ல. சிவா, நான் உன்னை உண்மையாதான் லவ் பண்றேன். என்கிட்ட இல்லாததா அப்படி என்ன அவகிட்ட இருக்கு? அவ பக்கத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க. அவளை லவ் பண்றியா சிவா? அரைஞ்சிட போறேன். முதல்ல போடிங்க இருந்து. உன்னை கண்டாலே பிடிக்கல. போடின்னு சொல்றேன்ல, போடி என்று அவளின் முதுகை பிடித்து தள்ளிவிட அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்தவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்று நேராக போர்டின் கீழே ஸ்டேஜில் ஏறி நின்றவள், ஒரு நிமிஷம் என்றதும் கிளாஸில் இருந்த கொஞ்சம் பேர் அவளை பார்க்கவும், நான் சிவாவை லவ் பண்றேன், சிவாவும் என்ன லவ் பண்றான். சோ இனிமேல் கேர்ள்ஸ் யாரும் அவன்கிட்ட உட்காந்து பேசவோ சிரிக்கவோ அவ்வளோ ஏன் டவுட் கூட கேட்கக்கூடாது. அதையும் மீறி அப்படி பண்ணீங்கன்னா விளைவுகள் மோசமாயிருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இதை சொல்லிருங்க. தேங்க்யூ என்று கீழே இறங்கி சென்று விட்டாள். அனைவரும் சிவாவை தான் திரும்பி பார்த்தார்கள். சிவா கடுப்பில் பல்லை கடித்துக்கொண்டு டேபிளை குத்த, சரி விடுடா, அதுதான் பைத்தியம்னு தெரியுமே. அதுவும் இல்லாம அவ நம்ம காலேஜ் பிரின்சிபல் பொண்ணு, அவளை நாம என்ன பண்ண முடியும் என்று கபிலன் அவன் கையை பிடித்து அமர்த்தி அமர வைத்தான். டே, ரொம்ப டார்ச்சர் பண்றாடா என்று உண்மையான கவலையில் சொல்ல, டே இதுக்கே எப்படியா? காலையில நான் வரப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா என்று நடந்தது அனைத்தையும் ஒப்பித்து விட்டான். ஆனா யாழினி ரொம்ப நல்ல பொண்ணுடா என்றதும் கபிலனை திரும்பி ஒரு முறை முறைக்க, ரைட்டு விடு என்று ஆடலிடம் சென்று விட்டான். சிவாவோ, இதுக்கு ஒரு முடிவு கட்டுற என்று எண்ணியவன் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் ANU பிக்சர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த அத்தியாயம் விரைவில்.